இதுவரையில் நாங்கள் என்ன சொல்லி கொண்டு வந்தோமோ அவருடைய முகமூடி கழண்டது. இதுவரையில் ஒரு முருகன் முகமூடியை தயாரித்திருந்தார்கள். அந்த முருகன் முகமூடி இருக்கிறத அதை கழட்டி விட்டு முழுக்க முழுக்க நாங்கள் அரசியல், ஓட்டு அரசியல், தேர்தலுக்கான ஆயத்தம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக அவர்கள் போட்ட தீர்மானத்தின் மூலமாக பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று தந்தை பெரியார் சொல்லுவார். பூனைக்குட்டியாக இருந்தாலும் அது வெறும் பூதமாக இருந்தாலும் வெளியே வந்து விட்டது. அதுதான் மிக முக்கியமே தவிர வேற ஒன்றும் இல்லை. கடவுளின் பெயரால் ஒரு கட்சி மாநாடு நடத்துவதே தவறானது என்று கருதுகிறவன் நான். எந்த கடவுள் பெயரில் இருந்தாலும், அது கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அல்லாவின் பெயரை சொல்லி அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துமா? இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துவார்களா? அது எப்படி? அறுவடை வீடுகளில் முருகக் கடவுள் இருக்கிறார் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிற செந்தில் வேலனை எல்லோரும் வணங்குகிறார்கள். அது ஒரு கட்சி எப்படி போய் முருகனுக்கு விழா நடத்துவது, மாநாடு நடத்துவது? முருகன் மேலேயோ மற்ற சாமி மேலேயோ மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அற்பத்தனமான அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்களிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மதத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை, கடவுளின் மீது இருக்கிற நம்பிக்கை, ஜாதியின் மீது இருக்கிற நம்பிக்கை, இந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள்.